ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். மீனராசி நேயர்களே, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் முதல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவான் தாக்கம் குறையும். சரிங்களா? நீர்நிலை ஜலம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இடத்துல சூரியனும் உட்கார போகிறார். நெருப்பு கிரகம், தகப்பன்னு சொல்லக்கூடிய கிரகம், தலைமை கிரகம், அப்படி ஜோதி கிரகம். அந்த சூரியன் பங்குனியில் எங்கே உட்காருவாருங்க? உங்கள் இடத்துல தான், மார்ச்சில் தான் உட்காருவார். 12ல் சூரியனோட இப்போ எப்படி இருக்குங்க? 5 கிரகங்கள் இருக்குது. மீனராசி நேயர்களே, கஷ்டப்பட்டீங்கன்னா ஜாதகத்தை பார்த்துக்குங்கோ. மார்ச் மாதம் பல விஷயங்கள் புரட்டி போடும், கஷ்டப்படுத்தும், கடனாளி ஆகும், தூக்கம் போகும், களைப்பு வரும், கவனம் தேவை மேலதிகாரியிடம். அரசியலில் இருந்தீங்கன்னா ஒதுங்கிருங்க. போய் நீங்கள் பிரச்சனையை கொடுத்து உங்கள் மேலே தலையில் விழுந்துரும்பா. வேண்டாத விவாதங்கள், வேண்டாத பிரச்சனை உங்கள் தலையை கல்லாக கட்டும்பாங்க தெரியுங்களா? அது என்னென்னா நல்ல விஷயத்துக்கு தான் கல்லாக கட்டுதுமோ, ஆனால் உங்களுக்கு இப்போ கஷ்டத்தான் கல்லாக கட்டுது. மார்ச் மாதம், மாசியும் பங்குனியும் இந்த மாதம் நிறைய விஷயங்கள் வழிபாடுக்கு சொல்லியிருக்கோம். அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கணும். அமைதி, தியானம், சின்ன சின்ன உடல் பயிற்சி. எப்படிங்க? சின்ன சின்ன உடல் பயிற்சி செய்யுங்க. திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த உப்பு போடாத பொரின்னு இருக்கும் தெரியுங்களா? ஏன்னா எல்லாமே பிரச்சனை, இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஜாதகம் முழுசாக நீங்கள் பார்த்தாகணும், அது வேறு விஷயம். ஏன்னா தசாபுத்தி என்ன, சுக்கர தசை நிறைய பேத்துக்கு நடந்துகிட்ருக்கும். பணம் கொட்டுச்சா 20 வருஷம்? எங்கே கொட்டுச்சு?
தலையில் இருக்கிற முடி தான் கொட்டிகிட்டு இருக்குதுங்கிறான் என்கிட்ட ஃபோனை போட்டு ஒருத்தர். ஏங்க மேடம், மீனத்துக்கு புட்டு புட்டு வச்சுருக்கீங்க, சனி பெயர்ச்சி அப்படியே இருக்குங்க மேடம், மாறுமா மேடம்? அப்படியே மார்ச்சில் மாறுமா? மார்ச்சில் முன்னேற்றம் வேணுமா? லட்சம் கோடி போட்டு முதலீடு செய்ய வேண்டாம். கூட்டுத் தொழிலில் அவசியம் கவனம் தேவை. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் கவனம் தேவை. குடும்பத்தில் கவனம் தேவை. அம்மா அப்பா விட்டு பிரியறது, கணவன் மனைவி பிரியறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். என்ன மேடம் நடக்காதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க? சான்ஸே இல்லைம்மா. கஷ்டப்படுங்க, நல்லதெல்லாம் வரப்போகுது. பாடத்தை கொடுப்பாருங்க, படிப்பினையை கொடுப்பாருங்க, நல்லதும் கொடுப்பாரு. ஜாதகம் பார்த்துக்குங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாமே, கனவுகள் எல்லாமே, உங்களுடைய கற்பனைகள் எல்லாமே நினைவாகக்கூடிய அமைப்பில் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவங்க நீங்கள் 3 கிரகம். உங்களுக்கு 12ல் என்ன இருக்குதுங்க? உங்களுக்கு 12ல் 4 கிரகம். பல போராட்டங்கள். சரியான முடிவு எடுக்கணும்னா பெரியவங்க பேச்சை கேளுங்க. செல்ஃபோனை குறைங்க. கண்ணுக்கு உபாதைகள் வரும், பல்லு உபாதைகள் வரும், கால் எலும்பு பிரச்சனை வரும். மார்ச் மாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கக்கூடும். அதனால் சித்தர்கள் வழிபாடு, ஸ்ரீ ராகவேந்திரருடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. இது எப்பயுமே சொல்கிறது இருந்தாலும் காவல் தெய்வம், குலதெய்வ வழிபாடு எடுங்க. ஏன்னா நம்ம குலத்தை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணுன்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஒடியாறணும்னா யாருன்னா குலதெய்வம் தாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு. அதுபோல் குலதெய்வத்துக்கு போய் உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே சொல்லுங்கள். அந்த குலதெய்வத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஒரு லைட்டோ, டியூப் லைட்டோ அல்லது ஏதாவது ஒன்று வெளிச்சமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாங்கி போட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச செலவுகள் அங்கே செய்யுங்க. செய்யும் பொழுது உங்களுடைய பல கஷ்டங்கள், செலவுகள் குறையும். மேற்கொண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் பலாபலன் சொல்லியிருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் பலாபலன் கேட்டுக்கோங்க. நிறைய முன்னேற்றத்துக்கு சூட்சுமமான பரிகாரங்கள், எந்திரங்கள், மந்திரம் சொல்கிறதுல கூட இருக்குது. ஸோ ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.